ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கர்நாடகாவில் தர்மசாலா புதைக்குழி விவகாரத்தில் தோண்ட புதிய பூதங்கள் கிளம்பி வருகிறது. இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் தர்மசாலாவில் உலக புகழ்பெற்ற மஞ்சுநாதசாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த 1995 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை கோவிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் தான் வேலை பார்த்து வந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மாணவிகளின் உடல்களை தர்மசாலா பகுதியில் புதைக்குமாறு கோவில் நிர்வாகிகளால் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் இறந்தவர்களில் பலர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் பகீர் கிளப்பும் புகார் ஒன்றை அளித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்த கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. அந்த தூய்மை பணியாளர் கூறிய இடங்களில் உண்மையிலேயே உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதா என தோண்டும் பணியில் இறங்கின. முதலில் தோண்டிய போது அங்கு பெண்ணின் மேலாடை, பான் கார்டு மற்றும் டெபிட் கார்டு போன்றவை கண்டெடுக்கப்பட்டன. அந்த பான் கார்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலையால் உயிரிழந்த ஒரு ஆணுடையது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெபிட் கார்டு அந்த இறந்த நபரின் தாயாருடையது என்றும் அவர் தற்போது உயிரோடு இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதல் 5 இடங்களில் தோண்டிய போது மனித எச்சங்கள் ஏதும் மீட்கப்படவில்லை. 6வது இடத்தில் தோண்டிய போது 15 எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் சில எலும்புகள் உடைந்த நிலையில் இருந்தன. இது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மழை காரணமாக 10வது நாளாக தோண்டும் பணியில் இடர்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே தர்மசாலா விவகாரத்தில் முன்னாள் கோவில் தூய்மை பணியாளர் அளித்த புகாரை தொடர்ந்து 2வதாக மற்றொரு புகாரும் எழுந்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஆர்வலரான ஜெயந்த் என்பவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு 13 முதல் 15 வயதிற்குள் இருக்கும் சிறுமி ஒருவரின் சடலம் ஒன்று எந்த ஒரு சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அவசரமாக புதைக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவரை புதைக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியும், அதற்கு நானே சாட்சி. இளம்பெண் புதைக்கப்பட்ட இடத்தை சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகளுக்கு காட்டவும் ரெடியாக இருக்கிறேன். அந்த பெண் கொல்லப்பட்டாரா என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவரது உடல் சிதைந்திருந்தது என்று சமூக ஆர்வலர் ஜெயந்த் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இது குறித்து அனைத்து விவகாரங்களையும் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற சமயத்தில் அங்கிருந்த திகில் சூழலால் வெளியே செல்ல முடியவில்லை. ஆனால் தற்போது சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் மீது நம்பிக்கை வந்துள்ளதாகவும் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மர்மங்களை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த கோவில் தூய்மை பணியாளரிடம் சிறப்பு விசாரணை குழு அதிகாரி ஒருவரே புகாரை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு மிரட்டியதாக கோவில் தூய்மை பணியாளர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தர்மசாலா புதைக்குழி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புகாரை வாபஸ் பெறுமாறு விசாரணை குழு அதிகாரி ஒருவரே மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் அது தற்போது சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.